ஒரு இளம் பெண் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவரை வந்து இழந்துடுறாங்க. தன் பிள்ளைகளோட வந்து வளர்ப்புக்காக வந்து ஒரு இட்லி கடை போடுறாங்க. அந்த இட்லி கடையில் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக வந்து வருமானம் இல்லை. இருந்தாலும் ஒரு போலீஸ்கார் தினமுமே நிறைய சாப்பிட்றாப்புல அங்கேயே இருந்துக்கிட்டு இருக்காப்புல. இந்த இதை பார்க்குறாங்க அந்த பொண்ணு. அவங்களுக்குமே வந்து ஒரு எரிச்சல் விட்டுற மாதிரியே விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே வந்து போயிட்டுருக்கு. சரி இந்த இது நம்ம பிளாட்ஃபார்மில் நம்ம வச்சிருக்கனால தான் இந்த பிரச்சனை நடக்குது. எப்படியாச்சும் ஒரு கடனை வாங்கி நம்ம ஒரு கடை தெருவில் வந்து பிடிச்சி நம்ம அங்கேயாச்சும் நம்ம செட் பண்ணிட்டோம்னா இது மாதிரி நடக்காது அப்படின்ட்டு கடனை வாங்கி ஒரு இடத்த வந்து செட் பண்ணிடுறாங்க. அப்போயும் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்கார் வந்து வராப்புல. அதுக்கடுத்து அந்த போலீஸ்கார்ட்டே கேட்குறாங்க. அப்போ அந்த போலீஸ்கார் சொல்கிறாரு, நான் வேறு யாரும் இல்லைம்மா, உன் கணவனோட வந்து நண்பன் தான் நான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டதுக்கு வந்து இந்த ரூபா இங்கே இருக்குது, நீ அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிடுறாரு. பிளாட்ஃபார்மில் வந்து கடை போட்டுட்டு இருந்தேன், அங்கே வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன் பாதுகாப்புக்காக நான் உன்னோடையே அங்கே சாப்பிட்டுக்கிட்டு நான் இருந்துக்கிட்டு இருந்தேன். அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு வந்து கண்ணீர் தண்ணி வந்து வர்றாங்க. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யாரையுமே நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வந்தே சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.